அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்து. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நெய்ச்சோறு மட்டன் குழம்பு, மட்டன் கறியானம் செய்கிறோம். மட்டன் குழம்போட இன்றைக்கி 5 பேருக்கு சாப்பாடு, அதனால் அதை செய்கிறோம். நீங்கள் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். இதில் எல்லாம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிளகாய், மல்லித்தலை, எண்ணெய் எல்லாம் வரிசையாக வச்சுருக்குறோம். கவனம் பண்ணிக்கிறோங்க. அது பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம் நறுக்கிருக்கு. நீ எவ்வளவு போடணும், என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு காட்டுவோம், பார்த்துக்கோங்க. மட்டன் குழம்பு, சிக்கன் 65, தயிர் சட்னி. அவங்க 5 பேர் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் வீட்டுக்கும் சேர்த்து செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது வீட்டுக்கு கடாக்கறியில் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். ஆட்டுக்கறி பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அது கவுச்சி அடிக்கு, அது அவ்வளோ நல்லாவே இருக்காது. அதுக்காக வேண்டிய பார்த்துட்டேன், கடாக்கறி தான் பார்த்து வாங்குவோம். மட்டன் கறி நல்லா வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணிட்டு இப்போ உப்பு போட்டு பரட்டுறோம். இப்போ கறி செய்ய போகிறோம், மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் ஊற்றுறோம். போதும் போதும். கொஞ்சம் கடல் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 5, பட்டை 5. கறியில் கொஞ்சம் அள்ளி போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். லைட்டாக கரம் மசாலா போடுறோம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய், கடலெண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்குறோம். வெங்காயம் செந்நிறமாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பொடி பேஸ்ட் போட போகிறோம். குழம்புக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கசகசாவும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த தனியாக அரைக்கிறதுக்கு வாங்கியிருக்கு. அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. இது ஆந்திரா மல்லி, எங்கள் ஊர் மல்லி, நாட்டு மல்லி. அது ரொம்ப பொடிசாக நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மல்லி போட்டு செய்கிறது ஓரளவு பொத்தன்னு இருக்கும். ஆனால் வெஞ்சனம் எல்லாமே அது நல்லா கடுக்குன்னு நல்லாயிருக்கும். அந்த மல்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். அது சீரகம், நீட்டமாக இருக்கும். இந்த சீரகம் மொக்கையாக இருக்கும். இதுலேயும் 2 ரகம் கொடுக்குறாங்க சீரகம். மசாலையில் இத்தனை வகை இருக்குது. மிளகா இது பண்ணுறதில்ல. இது நல்ல சீரகம் தான். இது மலேசியாவிலேருந்து வரும். அப்போ எங்கள் அத்தா கொண்டு வருவாங்க. இப்போ இந்த சின்ன வெங்காயமும் கசகசாவும் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்து இதில் போட்டு வதக்குங்க. ஒரு காஞ்ச காயெல்லாம் இல்லை மரத்தில். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். பிடிங்கி போட்டு உரிச்சு இப்போ மசாலா போட போகிறோம். மிளகாப்பொடி சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 8 ஸ்பூன் கிட்ட போடும். 10 கூட போடலாம். அப்புறம் மஞ்சத்தூள், மிளகு தான் சேருங்க. நல்லா சீரகம். தக்காளி 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி போடுறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். கறியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், நல்லா பார்த்து போடும். தக்காளியில் உப்பு போட்டால் சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கிடும்.
உருளைக்கிழங்கு முருங்கைக்காய்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன்றா நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கறியே போட போகிறோம். நல்லா இருக்கு சாந்து இதில் அடியில். ஃபஸ்ட்டு இஞ்சி பொடி எண்ணெயில் போட்டு வதக்கணும். இப்போ கொஞ்சம் போடுறோம். இப்போ இஞ்சி பொடி போட்டால் சீக்கிரமாக கறி நல்லா வெந்துடும். தேங்காய் எண்ணெயும் ஊற்றுங்க. அது நல்ல கறி மெதுவாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஊற்ற வேணால் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. இந்த உரப்பு போதுமா? ஒன்று போடவா? உரப்பு ரொம்ப இருக்கு. நீ போட்டுறத 1/2 கிளாஸ் ஊற்றி மூடி விட்டு, இல்லாட்டா 1 கிளாஸே ஊற்று. தண்ணி கொஞ்சம் ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்படியே கிண்டி விடு. ஆவி வரையில இந்த விசில வைங்க. அப்பதான் குக்கர் கரெக்டா விசில் வரும். கரெக்டா தண்ணி கீழே ஊற்றாது கொள்ளாது, நல்லா ஆவி. நெய் சோறும் அகனிக்கறியும் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த சீரக சம்பா ரைஸில் வந்து செய்கிறோம் நெய் சோறு. ஏன்னா நீங்கள் பார்க்கணுன்னா அதுலேயும் பார்த்துக்கோங்க. சிக்கன் 65க்கு கறி மசாலாலாம் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பொரிக்கிறப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே அதுவுமே 65யுமே பரட்டுறது எல்லாமே வந்து இந்த பிரியாணி வீடியோவில் போட்டிருக்கோம். 10 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணுறோம். 10 பேர் 15 சட்டிக்கு மாற்ற போகிறோம். அதனால குக்கரை இறக்கி கீழே இருக்கு. இங்கே எனக்குள்ள சிமெண்ட்டில் வைக்கிறத விட இப்படி வை. இதுவாக ஊற்று. ஒன்றும் பொறுமையாக ஊற்று. தண்ணி எண்ணெயை இது பூரா ஊறட்டு போட்டு மெதுவாக ஊற்று. முகத்தில் தெரிச்சிடலாம். அந்த குக்கரில் வந்து நல்லா தண்ணி அலசி அந்த மசாலா எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் ஊற்றிடுங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கரில் உள்ள மணம்லாம் அப்போ தான் உள்ளே இறங்கும். தண்ணி போதுமா? இருங்க ஒன்று கொஞ்சம் ஊற்று. போதும். அதெல்லாம் சொல்ல முடியாது. காணத்தக்கன ஊற்றிக்கிற வேண்டியது. எத்தனை கிளாஸ்லாம் இதில் எல்லாம் எத்தனை கிளாஸ்ல அவங்களுக்கு தேவை உள்ள தண்ணியை ஊற்றி செஞ்சுக்கிறோம். பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா போடுறோம். 6 பச்சை மிளகா போடுறோம். 6-7 பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா நல்லா வாசமாக இருக்கும். கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா போட போகிறோம். சீரகத்தூள் 2, 7, மல்லிப்பொடி 1, 2, 5. சோறு வேணாமா? கறி தண்ணி. மிளகுத்தூள் 2, 3, ஒரு 4 ஸ்பூன் மிளகு பொடி போடுங்க. இது ரொம்ப சின்ன ஸ்பூனாக இருக்குது, அதனால நிறையா வருது. அதில் 5 போடு. மல்லிப்பொடி, தனியா பொடி, மல்லிப்பொடி இப்போ போடுறது. சீரகப்பொடி 8 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். ஏன்னா மல்லிப்பொடி வந்து 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகு பொடி வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அது ரொம்ப சின்ன ஸ்பூன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் அது நீங்கள் 1.5 ஸ்பூன் போட்டாலே போதும். சின்ன ஸ்பூன், ரொம்ப சின்ன ஸ்பூன். சீரகப்பொடி இன்னொன்று போடு. பாருங்க, தொட்டு பாருங்க, உப்பு எதுவும் போடவான்ட்டு. போதுமா? உப்பு இருக்கு. உரப்பு காரம் ரொம்ப நல்லா இருக்குமா? நிறையா இருக்குது. நீ இனிமேல் மிளகு பொடியோட போடாது, சீரகப்பொடியோட ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதுக்கு இருக்கு சீரக மல்லிப்பொடி 1 போடு, அதில் 2 போடு. கம்மி, தனியாக கம்மி சொல்லியிருக்கிறேன், போட்டு கிண்டுறாங்க. ஆனால் அந்த நம்ம உப்பு பார்க்கும்போது ஊற்றி அப்போ தெரிஞ்சிடும். அதெல்லாம் கண்டுபிடின்னு கண்டுபிடிங்க. என்னங்கம்மா? அவதான் எல்லாத்தையும் சொல்றேன். இப்போ வந்துட்டாளுங்க. மல்லித்தலை எந்த ஊருக்காரங்க ஊரை கேட்டியா? இல்லையா, இருங்க கேட்குறேன். நல்லா மசாலா கொதிச்சு வருது. நல்லா கறியும் நல்லா வெந்துருச்சு.
குழம்ப வந்து நான் உள்ள அடுப்பில் போட போகிறேன். ஏன்னா அடுத்து சோறு செய்யணும், நேரம் ஆகுது. ஏன்னா மூடியை வந்து நல்லா மூடிடாதீங்க, வேர்வை தண்ணி வச்சு மேற்கொண்டு தண்ணி ஆயிரும். அதை நகட்டி வச்சுட்டு இப்படி ஒரு 2 நிமிஷம் தம்மில் போடுறதுக்கு உள்ளே கொண்டு போய் வைக்கிறேன். அந்த மசாலா வாடை லைட்டாக அடிக்குது அது போகிறதுக்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நெய் சோறுக்கு நெய் ஊற்றுறோம். கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. 10 ஏலக்காய் போடு. ஒரு 5-6 இலட்டு இது இது எடு. அப்படி எடுத்து அப்படி சும்மா ரொம்ப அள்ளி காட்டு. கிராம்பு, பட்டை, ஏலக்காய். கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. நல்லா இந்த நெய்யில் வெடிக்குது. வெங்காயத்தை போடுறோம். கொஞ்சம் சின்ன வெங்காயமும் டேஸ்ட்டுக்கு போடுறோம். மட்டன் குழம்புக்குலாம் நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. கடிச்சு சாப்பிடுங்க. இதுல பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் கிட்ட போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். ரொம்ப லீட்டேன் பார்த்து போடு. நல்லா வதக்கு. போட்டு நல்லா வதக்கணும். நீ அதை வீச்சா இல்லாட்டா அது ஒரு வாசம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். நாங்கள் அரிசி வந்து வீட்டுக்கு சேர்த்து செய்யறதுனால 1.5 கிலோ எடுத்துருக்கோம். இஞ்சி பூண்டு வாசம் போகணும், இல்லாட்டி பச்சை வாடை அடிக்கும். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இதுக்கு வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. பச்சை மிளகா போடுறேன். 10 பச்சை மிளகா போடுறேன். அப்படியே போட்டு சும்மா அப்படி அவசரம்ல ஒன்றும் இல்லை. கொஞ்சம் லைட்டாக புதினா மல்லித்தலை ரொம்ப போட வேணாம். ஒரு லைட்டாக 1.5 கிலோ அரிசிக்கு வந்து 14 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஊற்ற முடியாது குழம்பு. போடு, இன்னும் கொஞ்சம் போடு. போடு. அப்புறம் பத்தாட்டை பார்த்து தண்ணியில் பார்த்து உப்பு போட்டாச்சு. கல் உப்பு போட்டிருக்கோம். ஊற வச்சுட்டோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் காட்டலை. நல்ல தண்ணியிலே தான் ஊற வச்சுருக்கு. ஊற்று ஊற்று. இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போடுறோம். இதுவும் அப்படி தட்டி விடு. ஒன்றும் இல்லை, பயப்பட. ஏண்டா பாவம் இப்படி இருக்கிற என்னென்ன ஒரு ஆளே ஒரு மாதிரியில் இருக்க. சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? சரி சரி. ஏன்னா உங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க, இல்லாட்டி ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சு ரெடி பண்ணி கொடுக்குறோம். என்ன வேணாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. ஆனால் இப்போ ஆர்டர் பண்ணி தான் உங்களுக்கு செய்கிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெய் சோறு நல்லா குழையாம நல்லா பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சாப்பிட நல்லா உள்ள வடியாமல் நீக்கி வைக்கணும். நீக்கி தண்ணி வடியாமல் நீக்கி வைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து அடுத்து 65 பொரிக்க போகிறேன். நான் உள்ள அடுப்பில் வச்சே பொரிச்சுக்கிறேன்.
கடை ஒரு வாடி உள்ள அந்த மாதிரி போதும் போதும் கொஞ்சம் அப்புறமா ஐடியா போதும் வேணாம் இதே மாதிரி சாப்பாடு எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அதுக்கடையில் எங்கள் பிள்ளை எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சி நான் இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அல்லாஹ் நல்லபடியாக எல்லா மக்களும் சாப்பிடணும். எல்லா மக்களுக்கும் இதே மாதிரி சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கணும். எல்லா புகழும் இறைவன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். நல்லா இருக்கு. அரிசி கரெக்டாக வெந்திருக்கு. ஒன்று குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கறி நல்லா வெந்து மசிஞ்சு உள்ளே எவ்வளோ சாஃப்டாக நல்லா மெதுவாக வெந்து நல்லா இருக்கு. சூப்பராக வெந்துருச்சு. சூப்பராக இருக்கு. நல்லா வெந்துருச்சு. எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதுதான். நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா எல்லா மசாலாவுமே இந்த சிக்கன் மசாலா உப்பு எல்லாம் சார்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு தரோம். ஆமாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஹா. ம்.